பார்ட்டிக்கு வேற டைம் ஆச்சு. இப்ப கிளம்புனாதான் டிராபிக்ல மாட்டாம போலாம். இந்த அயலிய வேற இன்னும் காணோமே. போலாமா? சிவா, சிவா, வந்துட்டியா? நான் வந்துட்டேன். நீங்க ஏன் அப்படியே சில மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? அதுவா, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் புடவை கட்டி நடந்து வரத பார்த்தா அப்படிதானே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். ஐலி, நீ ஆல்ரெடி அழகுதான். இருந்தாலும் இன்னைக்கு இப்போ இந்த புடவையில பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியற. இப்படி ஒரு அழகு தேவதை என் ஒய்ஃப்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஐலி. நான் உன் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போக போறேன். ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நீங்க பாட்டுக்கு பொண்டாட்டி அது இதுன்னு பேசிட்டே போறீங்க? நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டி கிடையாது. அது நமக்கு தானே தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நினைப்பாங்க. எனக்கு அது போதும்பா. சிவா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஏன் மறுபடியும் மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நானும் என் மனசுக்கு பட்டதுதான் பேசுவேன்னு ஆல்ரெடி உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன் சிவா இப்படி எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட ஒர்க் பண்ணு, இல்லனா போ. என்ன, நான் போகணுமா? எங்க உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. நான் போயிட்டா உங்களுக்கு ஓகேவா? நான் என் மனசுல இருந்ததை ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ தான் இன்னும் சொல்லல. என்ன நக்கலா? நான் நக்கல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். நீ எப்படி நினைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சிவா, இப்ப சொல்றதுதான். இனிமே இப்படி எல்லாம் பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.